யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள் வழங்கும் உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம். தெய்வ செய்தி வழங்குபவர் சகோதரர் ஆரோன் ஏ. செபாஸ்டின். இன்று முதல் உன்னை நான் ஆசீர்வதித்திடுவேன். என் சிறகுகளின் நிழலின் கீழ் உன்னை காத்திடுவேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இருந்தவரும் இருக்கின்றவரும் வருகின்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும்
ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் பேரானந்தம் அடைகிறேன். கடந்த ஆண்டின் கசப்புகள், கடந்த ஆண்டின் வேதனைகள், கடந்த ஆண்டின் ஏக்கங்கள், கடந்த ஆண்டின் பெருமூச்சுகள், கடந்த ஆண்டின் எதிர்பார்ப்புகள், கடந்த ஆண்டின் தடைகள் எல்லாம் விலகி இந்த புதிய வருடத்திலே நீங்கள் உங்களுடைய சொந்த ஞானத்தினால் விளங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். காரணம், அவர் வாக்கு மாறாதவர். ஒரு மனிதன் வாக்கு கொடுத்திருந்தால் ஒருவேளை அந்த வாக்கை அவர் மாறியிருப்பார். காரணம், மனிதர்களுடைய சுபாவங்கள். ஒருவர் உங்களுக்கு இதை நான் செய்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். என் அன்பு மகளே, உன் கணவன் உனக்கு நான் இதை செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்பொழுது பின்னால் பார்த்து கொள்ளலாம், இன்னொரு நாள் பார்த்து கொள்ளலாம் என்று காலதாமதம் பண்ணலாம். அதன் நிமித்தம் எங்கே நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று ஏங்கலாம். ஒருவேளை என் கணவன் பொய் சொல்லுகிறாரே என்று சொல்லி உங்கள் இருதயம் மிகுந்த கசந்த வேதனையை அனுபவிக்கலாம். இருதயம் மிகுந்த அழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவத்திற்குள் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். என் அன்பு மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வியாபாரத்தில் பெரிய நஷ்டங்கள், இனி இந்த வியாபாரத்தை செய்ய முடியுமா? இந்த விவசாயத்தை இனியும் நான் செய்ய முடியுமா? என் விளைநிலங்களை விற்றுவிட்டு வேறு எங்கேயாவது போய்விடலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய, முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். பரிசுத்த வேதாகமம் ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். கலங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை, இந்த கடலில் தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை, என்னை காப்பாற்றுவார் ஒருவரும் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய உங்களை, என் மகனிடத்திலிருந்து ஒரு அன்பான வார்த்தை, என்னை விசாரிக்க மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் அன்பின் தாய் உள்ளமே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். என்னுடைய ஆசீர்வாதம் உங்களிடத்தில் வந்துவிட்டாலே இந்த உலகம் உங்கள் காலுக்கு கீழாக மாறிவிடும். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லாததினால்தான் நீங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறீர்கள். உங்கள் வியாபாரங்கள் ஒரு புறக்கணிக்கப்பட்ட நிலைமை, உங்கள் விவசாயத்தில் ஒரு நஷ்டம், உங்கள் உற்றார் உறவினரால் ஒரு புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமை. என் மகனை நான் எப்படியெல்லாம் வளர்த்தேன், எப்படியெல்லாம் சீராட்டினேன், இப்பொழுது அவர் ஒரு வார்த்தை தொலைபேசியில் பேச மாட்டாரா? அம்மா எப்படி இருக்கிறீர்கள் என்று சொல்லி கூட விசாரிக்க மாட்டக்காரே என்று சொல்லி வேதனையின் மீது வேதனை, வியாகுலத்தின் மீது வியாகுலத்தை அடைந்து கொண்டிருக்கக்கூடிய என் அன்பு சகோதரி, கிளாரா தேவ ஆசீர்வாதம். இயேசு உங்களை நேசிக்கிறார். கிளாரா தேவ ஆசீர்வாதம். தேவனுடைய ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் அநேக ஜாதிகளுக்கு கர்த்தர் உங்களை வைத்தார். இதுவரைக்கு எந்த குடும்பத்திற்கும் எந்த நபருக்கும் தீங்கு விளைவிக்காத எண்ணம் கொண்டவர்கள், யாரை கண்டாலும் ஒரு இரக்க சுபாவம், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய தன்மை, இவைகள் நற்குணங்களை கொண்ட கிளாரா தேவ ஆசீர்வாதம். தேவனுடைய கரம் இறங்குகிறது. உங்கள் இருதயத்தில் சமாதானம் இல்லையே என்று ஏங்கிக் கொண்டு இருக்கிறீர்களே, மகனுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனையான வார்த்தைகளைத்தானே நான் கேட்கிறேன் என்று கண்ணீரோடு விட்டு கொண்டிருக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கரம் இறங்குகிறது. கிளாரா தேவாசீர்வாதம். இயேசுவின் நாமத்தினாலே சமாதானத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள். கடந்த ஆண்டின் எல்லா கசப்புகளும் எல்லா மாறாக்களும் மாறுகிறது. ஒரு மதுரமான ஒரு வாழ்க்கை, ஒரு வாசனை திரவியம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, மனம் கமழும் ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் மாத்திரமல்ல, உங்கள் மீது வீசுகிற அந்த மனம் உலகமெங்கிலும் சுவாசனையை தருகிற ஒரு நல்லதொரு வாழ்க்கையை இயேசு இப்பொழுது தருகிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள், அவரை அன்பு செய்கிறீர்கள். அன்பு செய்த அந்த இயேசு இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறபடியினால் தேவனுக்கு உங்கள் வாழ்க்கை முழுவதுமாய் அர்ப்பணித்து விடுங்கள். உங்கள் கண்ணீரை துடைத்து விடுங்கள். இப்பொழுது தேவனை பார்த்து ஒரு புன்னகை மாத்திரம் செய்யுங்கள்.
தேவ ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆம், என் அன்பு சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை சமாதானத்தை இழந்து நீங்கள் காணப்படலாம். பரிசுத்த வேதாகமத்தில் என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசித்தால் நீங்கள் செழித்து பூத்து குலுங்கி கனிகள் கொடுக்கத்தக்கதான ஒரு வாழ்க்கை. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சி காணப்படலாம். நீங்கள் எதை செய்தாலும் ஒரு வறட்சி. உதவி செய்கிறேன் என்று சொன்ன அந்த மனிதனை போய் பார்க்கும் பொழுது, நேற்று வரை அன்பாக என்னோடு கதைத்தாரே, இவர் தருகிறேன் என்றெல்லாம் உறுதியாக சொன்னாரே, ஆனால் இன்றைக்கு வாக்கு மாறிட்டாரே, நான் என்ன செய்ய போகிறேன்? இனி வாழ்வதற்கு வழி இல்லையே, எல்லா பக்கங்களும் நான் நெருக்கப்படுகிறேன் என்று வேதனை அனுபவிக்கிற உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய சமாதானம் உண்டாகிறது. உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய சமாதானத்தை இழந்து சஞ்சலப்படுகிற உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ சமாதானம் உண்டாகிறது. உங்கள் சரீர பலவீனத்தின் நிமித்தம் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களா? கை குழந்தையோடு கூட இன்றைக்கு மடியில் வைத்துக்கொண்டு இந்த செய்தியை கேட்கிற என் அன்பு தேவிகா, இயேசு உன் பிள்ளையை நேசிக்கிறார். தேவிகா, தேவனுடைய ஆணிபாய்ந்த கரம் இறங்குகிறது. இந்த பிள்ளைக்காக நீ எவ்வளவு நாள் காத்திருந்தாய், இந்த பிள்ளைக்காக நீ எவ்வளவு நாள் கண்ணீரோடு வடித்தாய், ஆனால் மருத்துவர்கள் கைவிட்டார்கள் என்று சொல்லி நம்பிக்கை இழந்து போனாயோ? ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உன் பிள்ளையை ஆசீர்வதிப்பேன். தேவனுடைய கரம் இறங்குகிறது. நீங்கள் சாட்சி சொல்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால். மிகுந்த ஒரு சமாதானத்தை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கடந்த ஆண்டு கலக்கங்கள் வந்திருக்கலாம், வேதனைகள் வந்திருக்கலாம், வியாகுகளும் போராட்டங்கள், நிந்தனைகள் எதுவானாலும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி அவர் வாக்கு கொடுத்தபடியே நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்பதாக. என் சகோதரனே, சகோதரியே, என் அன்பு மகளே, எந்த மனிதனும் நம்மை ஆசீர்வதிக்க முடியாது. இயேசு ஒருவர்தான் ஆசீர்வதிக்க முடியும். ஒரு முறை உங்கள் உள்ளத்தில் அவருக்கு நீங்கள் இடம் கொடுத்து பாருங்கள். அவர் வைத்த எல்லா ஐஸ்வர்யத்தின் ஆசீர்வாதங்கள் சமாதானமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், பொருளாதார ஆசீர்வாதமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நமக்கு தந்துவிட்டு நம்மிடத்தில் இருந்த பாவமான தண்டனையை அவர் எடுத்து கொண்டார். அந்த இயேசு இன்றைக்கு உங்களுக்கு சமாதானத்தை தருகிறார், சந்தோஷத்தை தருகிறார். நீங்கள் முன்பு போல அல்ல. இந்த ஆண்டு நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருப்பீர்கள். உங்களை பகைத்தவர்கள் உங்களை தேடி ஓடி வருவார்கள். உங்களை நிந்தித்தவர்கள் உங்களை புகழ்வார்கள், உங்கள் பேரை பெருமையாக சொல்வார்கள். இவைகளை நீங்கள் கேள்விப்படுவீர்கள். எந்த மகளை வேண்டாம் என்று சொல்லி போன அதே திருமண வரன், அதே திருமண உறவு மறுபடியும் உங்கள் வீட்டை தேடி வருகிறது. இயேசு அப்பாவுக்கு நன்றி என்று சொல்லுங்கள். இப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் ஜெபம் பண்ணலாமா? கண்களை மூடி. மகா கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, அன்புள்ள இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உங்களுக்கோர் தீர்க்க தரிசனம் என்ற நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்கள், தாய்மார்கள், என் அன்பு சகோதர சகோதரிகள், ஆண்டவரே, சிறு குழந்தைகள், வாலிப தம்பிமார்கள், தங்கைகள் யாவரையும் உங்களுடைய இரத்தத்தின் வல்லமைக்குள்ளும் பரிசுத்த ஆவியானுடைய கிருபைக்குள்ளும் ஒப்பு கொடுத்து நான் செபிக்கிறேன் ஐயா. பிதாவாகிய தேவனுனாலும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் சமாதானமும் கிருபையும் உண்டாகட்டும் என்று சொல்லி நான் செபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் இவர்களை எல்லா காரியங்களிலும் ஆசீர்வதித்து உயர்த்தும்படி ஜெபிக்கிறேன். அப்படியே செய்கிற இயேசு அப்பாவுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாதுகாக்கிற வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எமது முகவரி: யாவே தீர்க்க தரிசன ஊழியங்கள், 15 சென்ட் ஜோசப்ஸ் பிளேஸ், மாபோலை, வத்தலை, இலங்கை. எமது தொலைபேசி எண் 0717257868. எமது இமெயில் முகவரி yahwehprophetic@gmail.com. வெப்சைட் www.yahweindia.com.